அவங்க அப்பா அங்கேருந்து கெக்கன்னு சிரிக்காரு. ஐயா இதெல்லாம் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு, என்னமோ இப்போ தான் நீ புதுசாக உள்ளே வந்து இது பண்ணுற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதான் தேர்தல் ஆணுமே உன்னை பிடிச்சி தள்ளி விட்டுருச்சுல்ல, பார்த்துருவோம் இனி அப்படின்னு அங்கேருந்து சவால் வேற விடுதாரு. டெல்லி நீதிமன்றம், தேர்தல் கமிஷன் இதையெல்லாம் சொல்லி கூட அதையெல்லாம் மீறி விருப்ப மனு வாங்கிறது, ஊர்வலம் போகிறது, கூட்டம் நடத்துவது, இப்படி இந்த மாதிரியான பொம்மாத்து வேலைகளை எல்லாம், பரிகசிக்கத்தக்க வேலையெல்லாம் செய்து வருவது தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்திராத ஒரு புதுமை. இதுக்கு முன்னால் இப்படியெல்லாம் நடந்ததில்லை. ஆனால் இப்படி அன்புமணி என் பெயரை சொல்லி என் படத்தை போட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை உபயோகித்து செய்வது வேதனை அளிக்கிறது.